பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய அன்பை உணரவும், அவரை ருசிக்கவும், அவர் நல்லவர் என்று சாட்சி சொல்லவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஒன்று கூட ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த அருமையான வேளையில் நாம் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் உலக இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் வெகு சிலர் தான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களற கழுவப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே மனுஷனை விலைக்கு வாங்கி இருக்கிறார் அல்லது கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறார். நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் அடிமைப்பட்டிருந்தோ, இன்றைக்கு அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். எவ்வளவு விசேஷமான காரியம் பாரு. தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டு பண்ணினான். அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். தேவனை விட்டு விலகும்படி அநேக தந்திரமான காரியங்களை தேடிக்கொண்டான். மனுஷனுடைய இருதயம் சிறு பருவம் முதல் தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மனுஷனை திரும்பவும் மீட்கும்படி இதற்கு ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும், ஒரு விலையை கொடுக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அக்கிரமக்காரர் கையிலே அவரை ஒப்புவித்து, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். இனி நாம் மனுஷருக்கு அடிமைகள் ஆகக்கூடாது. ஒரு காலத்திலே அப்படி இருந்தோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாமும் சிறு பிள்ளைகளாய், தேவனை அறியாதவர்களாய், ஒரு டிவைன் நாலேஜ் இல்லாமல் இருந்தபோது அல்லது குறைவாய் இருந்த காலத்திலே நாம் என்ன செய்தோம் பாருங்க, இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக காணப்பட்டோம். இன்றைக்கும் எவ்வளவோ ஜனங்கள் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு, பாரம்பரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக தங்களுடைய ஆத்துமாவை அலக்களித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சரியான சமாதானம் இல்லை, தெய்வீக ஆசீர்வாதம் இல்லை, தேவனை பிரியப்படுத்த தெரியவில்லை. நினைக்கும் போது எவ்வளவு வேதனையாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். இனி நாம் அடிமைகளாக கூடாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் தேவனுக்கு அடிமையாய் இருக்கிறீர்கள். இனி நான் உலகத்திற்கு அடிமை அல்ல, உலக வழிபாடுகளுக்கு அடிமை அல்ல, இனி நான் என் பாரம்பரியத்திற்கு அடிமை அல்ல, நான் தேவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். நான் பாருங்க பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டேன். நான் தேவனுக்கு அடிமையாய் இருக்கிறதுனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நாளுக்கு நாள் நான் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய வேத வசனங்கள், ஆண்டவருடைய கட்டளைகள் எனக்கு நேராக வெளிப்படும் போது, எனக்கு நேராக பிரசங்கிக்கப்படும் போது நான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நான் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறேன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நமக்கு பரலோக ராஜ்யத்தில் தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு சீக்கிரமாய் வந்து நம்மை தம்மிடமாக சேர்த்துக் கொள்வார். அந்த நாளுக்காக தேவ சபை காத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். இனி நீங்கள் மனுஷருக்கு அடிமையாக கூடாது. நீங்கள் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறபடினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலனாய் இருக்கிறது. முடிவோ நித்திய ஜீவன். என்னைக்கும் தேவ சமூகத்தில் அவரோடு கூட
மகிழ்ச்சியாய் காணப்பட போகிறோம். அந்த நாளை ஆவலோடு எதிர்பாருங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். கேட்டதான வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒரு காலத்தில் தேவனை விட்டு தூரம் போய் நாங்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்கு, அந்தகார ஆகாய பிரபுவினுடைய நடத்துதலுக்கு நாங்கள் அடிமைப்பட்டிருந்தோம். எங்கள் அவயவங்களை எல்லாம் சந்தோஷமாய் அநீதியின் ஆயுதங்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் இருளின் அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம். ஆனால் இப்போது அப்படி அல்ல. நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக, நாங்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இன்றைக்கோ பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு பலனாக ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்படியே இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகமாக பரிசுத்தமாக கிருபை தாரும். ஆண்டவரை, முடிவில் எங்களை நித்திய ஜீவனில் சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த மேன்மையான அனுபவத்தை எங்களுக்கு காட்டிக் கொடுத்தீர், சொல்லிக் கொடுத்தீர். புரிந்து கொள்ள கிருபை தந்தீர், அறிவை தந்தீர், ஞானத்தை தந்தீர், புத்தியை தந்தீர். இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தில் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாக இருக்கட்டும். இவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.